இந்த கிரகம் நமது கூட்டு நனவில் ஆழமான மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் அறியப்படுகிறது. மே 31, 2024 அன்று புதன் கிரகத்தின் முக்கியமான பெயர்ச்சி நடைபெற உள்ளது. இந்த நேரத்தில் புதன் 12:02 மணிக்கு ரிஷப ராசிக்கு மாறுகிறார். ரிஷப ராசியில் புதன் பெயர்ச்சி தாக்கம் நாடு மற்றும் உலகம் மற்றும் ஒவ்வொரு நபரின் மீதும் காணப்பட்டாலும் மேஷம், கன்னி, மிதுனம், கும்பம் மற்றும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் குறிப்பாக புதனின் இந்த மாற்றத்தால் பாதிக்கப்படுவார்கள். புதனின் இயக்கம் இந்த அறிகுறிகளின் ஆற்றல்களுடன் ஆழமாக எதிரொலிக்கிறது. மேஷ ராசிக்காரர்களுக்கு புதன் 3வது மற்றும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 2வது வீட்டில் நுழைகிறார். இந்த நேரத்தில் உங்கள் தொழில் மற்றும் நிதி வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ரிஷப ராசியில் புதன் பெயர்ச்சி போது உங்கள் செறிவு குறைவதை நீங்கள் கவனிப்பீர்கள். இது வேலையில் உங்கள் ஒட்டுமொத்த செயல்திறனை பாதிக்கும். வணிகத்துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் கடுமையான போட்டிகளை சந்திக்க நேரிடலாம். இதனால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மற்றும் உங்கள் வளர்ச்சியின் வேகமும் குறைய வாய்ப்புள்ளது. நிதி நிர்வாகமும் உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் நிதி ஆதாயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த நிதி விஷயங்களுக்கும் தீர்வு கிடைக்கும். குடும்பம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களை பார்த்தால் இதில் தகவல் தொடர்பு தொடர்பான சில பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடும். அதனால் உங்கள் மனைவியுடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் இருவரும் நல்லிணக்கத்தை பராமரிக்க கடினமாக முயற்சி செய்ய வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்கள் இருவருக்கும் இடையே பிணைப்பின் விளைவு தற்காலிகமாக தெரியும். இதற்காக கடினமான காலங்களை கடக்க பொறுமையுடன் செயல்படுங்கள். இது தவிர குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களின் வருகை போன்ற நல்ல செய்திகளும் திருப்தியும் உங்கள் வாழ்க்கையில் வரலாம். இந்த பயணத்தின் போது நடுநிலையான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உங்களுக்கு நரம்பு மண்டலம் பலவீனம் போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். தேவைப்பட்டால் மருத்துவரையும் அணுகவும். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு புதன் 2வது மற்றும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது முதல் வீட்டிற்குள் நுழைவார். உங்கள் வாழ்க்கையில் சில தடைகளை தரக்கூடும். வேலை வாய்ப்புகளிலிருந்து பலன்களை பெறுவதில் சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். உங்கள் வேலையில் நுண்ணறிவு மற்றும் திறன்களின் பயன்பாடு மற்றும் பன்முகத்தன்மையை நீங்கள் காண்பீர்கள். இது உங்களுக்கு தொழில் வாழ்க்கையில் வெற்றியை தரும். இந்த நேரத்தில் கணிசமான லாபத்தையும் பெறுவீர்கள். நல்ல நிறுவன உறவுகளை பராமரிக்கும் திறன் ஒட்டுமொத்த நல்வாழ்விற்கும் வெற்றிக்கும் பங்களிக்கும். சில சவால்கள் இருந்த போதிலும் தனிநபர்கள் வேலை தொடர்பான விஷயங்களை சாதுரியத்துடனும் திறமையுடனும் முடிப்பதில் வெற்றி பெறுவார்கள். ரிஷப ராசியில் புதன் பெயர்ச்சி போது பணம் சம்பாதிப்பது பற்றிய உங்கள் விழிப்புணர்வு அதிகரிக்கும். இது புத்திசாலித்தனமான நிதி முடிவுகளுக்கும் அதிக சேமிப்பிற்கும் வழிவகுக்கும். இந்த காலம் இந்த ராசிக்காரர்களுக்கு நிதி வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும் அவர்களின் நிதி நல்வாழ்வை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கும். உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நல்லிணக்கத்தை பேணவும் அவர்களின் உறவுகளை வலுப்படுத்தவும் தயாராக இருப்பார்கள். நீங்கள் அவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுவீர்கள். இது உங்கள் உறவை வலுப்படுத்தும் மற்றும் உங்கள் உணர்ச்சி ரீதியான பிணைப்பை வலுப்படுத்தும். இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இருப்பினும் கண் எரிச்சல் போன்ற சிறிய உடல் நல பிரச்சனைகள் ஏற்படலாம். மிதுன ராசியினருக்கு புதன் முதல் மற்றும் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 12ஆம் வீட்டிற்குள் நுழைவார். மிதுன ராசிக்காரர்களுக்கு அவர்களின் வேலை மற்றும் அனுபவத்தில் சில தடைகள், அங்கீகாரம் மற்றும் உத்வேகம் இல்லாமை போன்ற பிரச்சனைகளை கொடுக்கலாம். ரிஷப ராசியில் புதன் பெயர்ச்சி போது வணிகத்துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்களுக்கு புதனின் பெயர்ச்சி கடும் போட்டியையும் சவால்களையும் தரப்போகிறது. நிதி இழப்புகள் மற்றும் தொழில் முயற்சிகளில் முன்னேற்றம் இல்லாததால் குறைந்த லாபத்தை பெறுவீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் கடமைகளை நிறைவேற்ற எங்கிருந்தோ கடன் வாங்கும் சூழ்நிலையில் நீங்கள் சிக்கிக்கொள்ளலாம். ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சில நிதிக் கடன்களை நீங்கள் எடுப்பீர்கள். சொந்த உறவுகளில் நல்லிணக்கம் மற்றும் புரிதல் இல்லாமையை உள்ளூர்வாசிகள் உணரலாம்.
உங்கள் மனைவியுடனான தகராறுகள் மற்றும் தகவல் தொடர்பு சிக்கல்கள் உங்களை தொந்தரவு செய்யப் போகின்றன. இது வாக்குவாதங்கள் மற்றும் உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு வழிவகுக்கும். இந்த பெயர்ச்சியின் போது தொண்டை தொற்று, கண் எரிச்சல் போன்றவற்றால் அவதிப்பட வேண்டியிருக்கும். பெரிய உடல்நலக் குறைபாடுகள் இருக்காது என்றாலும் சிறு சிறு உபாதைகள் அவ்வப்போது உங்களை தொந்தரவு செய்யலாம். இவற்றில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு புதன் 3வது மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 11வது வீட்டிற்குள் நுழைவார். இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக சாதகமான மற்றும் சவாலான பலன்களை தரப்போகிறது. இந்த ராசிக்காரர்கள் வேலையில் மாற்றம் அல்லது வேலை இழப்பை சந்திக்க நேரிடலாம். இதன் காரணமாக அதிருப்தி மற்றும் நிச்சயமற்ற உணர்வு உங்களை தொந்தரவு செய்யும். நிதி இழப்புகள் மற்றும் சாத்தியமான அதிர்ச்சிகளின் ஆபத்து உங்கள் வாழ்க்கையில் உள்ளது. எனவே இந்த காலகட்டத்தில் தேவையற்ற செலவுகள் மற்றும் பயணங்களை தவிர்க்கவும். உங்கள் உறவில் இனிமையான தொடர்பு மற்றும் நல்லிணக்கத்தை பராமரிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். ரிஷப ராசியில் புதன் பெயர்ச்சி போது பரஸ்பர புரிதல் மற்றும் உறவுகளில் மகிழ்ச்சியை உறுதிப்படுத்துவது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் தடுக்கப்பட்ட மூக்கு அல்லது தொண்டை தொற்று போன்ற சிறிய நோய்களால் பாதிக்கப்படலாம். இருப்பினும் நீங்கள் விரைவில் இதிலிருந்து மீண்டு வருவீர்கள். இந்த காலகட்டத்தில் பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் 2வது மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 10ஆம் வீட்டிற்கு செல்கிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெற முடியாது. அதிகபட்ச லாபம் மற்றும் மகிழ்ச்சிக்காக சரியான ஆராய்ச்சி மற்றும் திட்டமிடல் மற்றும் தொழில் முறையுடன் திட்டமிடுவதன் மூலம் உங்கள் இலக்கை அடைவது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைப்பதில் பணி அழுத்தம் மற்றும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த காலகட்டத்தை வெற்றிகரமாக கடக்க வேலையை திறம்பட திட்டமிடுவதும் ஒழுங்காக இருப்பதும் அவசியம். வணிகத்துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ முடியாது. எனவே சவால்களை சமாளித்து வெற்றியை அடைய உங்கள் வணிக உத்திகளை மாற்ற வேண்டும். இந்த நேரத்தில் முதலீடு போன்ற பெரிய நிதி முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும், இல்லையெனில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்காது. இந்த காலகட்டத்தில் உங்கள் வருமானம் சவாலானதாக இருக்கலாம். இந்த ராசிக்காரர்கள் நல்லிணக்கத்தை பேணுவதில் சிரமப்படுவதை காணலாம். குறிப்பாக அவர்களின் வாழ்க்கை துணையுடன் தொடர்பு மற்றும் புரிதல் இல்லாததால் ரிஷப ராசியில் புதன் பெயர்ச்சி போது உங்கள் வாழ்க்கை துணையுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சிம்ம ராசிக்காரர்கள் தொண்டை மற்றும் தோல் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இதற்காக நீங்கள் தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மற்றும் அவ்வப்போது மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும். கன்னி. கன்னி ராசிக்காரர்களுக்கு முதல் மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது 9ஆம் வீட்டில் நுழைகிறார். உங்கள் வேலையில் உங்கள் மேலதிகாரிகளை மகிழ்விப்பதிலும் அவர்களுடன் நல்ல உறவை பேணுவதிலும் வெற்றி பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி மிகவும் சாதகமாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக உணர்வீர்கள். உங்களுக்கு மனநிறைவை தரும் புதிய வேலை வாய்ப்பும் கிடைக்கும். உங்கள் வேலையில் உயர்ந்த கொள்கைகளை உங்களுக்கு வழங்குவதில் சாதகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அதிக லாபத்தை பெறுவீர்கள் மற்றும் நீங்கள் புதிய தொழில் அல்லது முயற்சியை தொடங்கலாம். ரிஷப ராசியில் புதன் பெயர்ச்சி போது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களின் போட்டியாளர்களுடன் சரியாக போட்டியிடும் வகையில் உங்கள் வியாபாரத்திற்கான புதிய உத்திகளை தயாரிப்பீர்கள். அதிர்ஷ்டம் எப்போதும் உங்களுடன் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் துணையுடன் நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியான நேரத்தையும் அனுபவிப்பீர்கள் மற்றும் உங்கள் துணையுடன் உங்கள் உறவை பலப்படுத்துவீர்கள். உங்கள் இருவரின் அன்பும் பாசமும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக அமையும். இது உங்கள் வாழ்க்கையில் திருப்தியையும் அதிகரிக்கும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களுக்கு அதிக ஆற்றல் இருக்கும். வெவ்வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உங்கள் திறன் உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்விற்கும் உயிர்ச்சக்திக்கும் பங்களிக்கும். துலாம்.
துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் 9 மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது 8ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பார். உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் நீங்கள் சவால்களையும் எதிர்பாராத சூழ்நிலைகளையும் சந்திக்க நேரிடும். வேலையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மற்றும் சரியான அங்கீகாரம் இல்லாமல் இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் வேலையில் மாற்றம் அல்லது இடமாற்றம் போன்ற எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்க நேரிடும். இருப்பினும் இந்த மாற்றம் எப்போதும் விரும்பிய திருப்தியை கொண்டு வருவது சாத்தியமில்லை. வணிக முயற்சிகள் நிதி பின்னடைவு மற்றும் அறியப்படாத பாதகமான சூழ்நிலைகளால் சவால்களை எதிர்கொள்ளலாம். எந்தவிதமான இழப்பையும் தவிர்க்க நீங்கள் கவனமாக இருக்கவும் உங்களை சரியாக நிர்வகிக்கவும் அறிவுறுத்தப்படுகிறது. ரிஷப ராசியில் புதன் பெயர்ச்சி போது ஏதேனும் இழப்பு மற்றும் பிற எதிர்பாராத சூழ்நிலைகள் காரணமாக உங்கள் நிதி கவலைகள் அதிகரிக்கும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கவனமாக சேமிப்பு மற்றும் நிதி திட்டமிடல் செய்ய வேண்டும். மனைவியுடன் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இதன் காரணமாக ஆணவம், மோதல், அன்பின்மை ஆகியவை சாத்தியமாகும். மன அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் அல்லது தாந்திரிகம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இது தவிர இந்த காலகட்டத்தில் கண் நோய்கள் உங்கள் பிரச்சனைகளை அதிகரிக்கலாம். விருச்சிக ராசியினருக்கு புதன் உங்கள் 8வது மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 7வது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை, அதாவது கலவையான பலன்களை சந்திக்க நேரிடும். நீங்கள் குறிப்பாக உங்கள் உறவுகள் மற்றும் நிதி விஷயங்களில் கலவையான முடிவுகளை பெறுவீர்கள். ரிஷப ராசியில் புதன் பெயர்ச்சி போது நீங்கள் சில நன்மைகளை பெறலாம். ஆனால் நீங்கள் சுமூக உறவுகளை பேணுவதில் செலவுகள் மற்றும் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பணி அழுத்தம் மற்றும் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடன் இறுக்கமான உறவுகளை அனுபவிப்பார்கள். கடின உழைப்பு இருந்த போதிலும் உங்களுக்கு அங்கீகாரம் அல்லது கடன் கிடைக்காது. இது ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். வணிகத்துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் கடும் போட்டியை சந்திக்க நேரிடும். இதனால் லாப இழப்பும் வாழ்க்கையில் எதிர்பாராத தோல்விகளும் ஏற்படும். புதிய முதலீடுகள் தொடர்பாக அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க புத்திசாலித்தனமாக செயல்பட அறிவுறுத்தப்படுகிறார்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் தவறான புரிதல்களையும் மோதல்களையும் சந்திக்க நேரிடும். இது உங்கள் மனைவியுடனான உங்கள் மகிழ்ச்சியை குறைக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் தொண்டை தொற்று மற்றும் தலைவலி பற்றி கவனமாக இருக்க வேண்டும். இந்த ராசிக்காரர்கள் நேர்மறையான அணுகுமுறையை பேணவும் முடிந்தவரை எதிர்மறையிலிருந்து விலகி இருக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் 7வது மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 6ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார். தனுசு ராசிக்காரர்கள் தடைகள் மற்றும் வேலை அழுத்தங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இது உங்கள் வாழ்க்கையில் திருப்தியையும் முன்னேற்றத்தையும் குறைக்கும். எனவே ரிஷப ராசியில் புதன் பெயர்ச்சி போது கவனமாக திட்டமிடல் மற்றும் விடாமுயற்சியுடன் இருப்பது உங்களுக்கு முக்கியம். வணிகத்துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் அதிக செலவுகளையும் கடுமையான போட்டிகளையும் சந்திக்க நேரிடும். இதனால் நீங்கள் லாபம் ஈட்டுவது சற்று கடினமாக இருக்கும். நீங்கள் நிதி ஸ்திரத்தன்மையில் சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம் மற்றும் இழப்புகளை தவிர்க்க எந்த முதலீடு அல்லது முக்கிய முடிவை எடுக்கும்போது கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள். தனுசு ராசிக்காரர்கள் தொழில் மற்றும் கல்வி பணிகளில் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவார்கள். உயர் மதிப்பு நிதி மேலாண்மை மற்றும் மத்திய முயற்சிகளில் கூட்டு மற்றும் தைரியம் சாதகமான பலன்களை அளிக்கலாம். இந்த ராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கையில் சில சச்சரவுகளை சந்திக்க நேரிடும். நீங்கள் வணிகத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் அல்லது வணிக கூட்டாளிகளுடனான உறவுகள் சட்ட நடவடிக்கை அல்லது பிரிவினைக்கு வழிவகுக்கும் மற்றும் அவர்களுடன் பேசுவது இந்த பிரச்சனைகளை தீர்க்க உதவும். கால்கள் மற்றும் தொடைகளில் வலி போன்ற பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். இது குறைந்த ஆற்றல் நிலை மற்றும் மன அழுத்தம் காரணமாக எழலாம். இந்த காலகட்டத்தில் உடல் அசௌகரியத்தை குறைப்பதற்கான வழிகளை கண்டறியவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். மகர ராசிக்காரர்களுக்கு புதன் 9ஆம் மற்றும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 5வது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார்.
மகர ராசிக்காரர்கள் அல்லது சிறுவர்கள் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியின் காலகட்டத்தை அனுபவிக்க வைக்கும். மகர ராசிக்காரர்கள் தொழில் துறையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளன. குறிப்பாக வெளிநாடுகளில் ஏற்படும் பதவி உயர்வு உங்கள் தொழில் முயற்சிகளில் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தரும். வணிகத்துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கைக்குரிய வருமானம் மற்றும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஊக முதலீடுகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நிரூபிக்கும். இருப்பினும் முதலீட்டில் முன்னேறுவதற்கு முன் சரியான ஆராய்ச்சி செய்வது நல்லது. ரிஷப ராசியில் புதன் பெயர்ச்சி போது பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் மனைவியுடனான உறவில் நீங்கள் நல்லிணக்கத்தையும் திருப்தியையும் பெறுவீர்கள். காதலில் இருப்பவர்கள் தங்கள் உறவில் இருக்கும்போது திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளை பெறலாம். இது உங்கள் அன்பையும் உறவையும் இன்னும் பலப்படுத்தும். இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியமும் உயிர்ச்சக்தியும் சிறப்பாக இருக்கும். இருப்பினும் உடல் நலம் தொடர்பான சிறிய பிரச்சனைகள் எழும். அதை நீங்கள் எளிதாக சமாளிக்கலாம் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் நல்வாழ்வில் கவனம் செலுத்தலாம். கும்பம். கும்ப ராசியினருக்கு புதன் 8வது மற்றும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 4வது வீட்டில் நுழையப் போகிறது. கும்ப ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான மற்றும் பாதகமான பலன்களை தரும். வேலை அழுத்தம் மற்றும் மேலதிகாரிகள் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களுடன் தகராறுகளும் எதிர்பார்க்கப்படுகின்றன. நீங்கள் கடுமையான போட்டி, சவால்கள் போன்றவற்றையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எனவே மூலோபாய முடிவுகளை எடுப்பதில் திறம்பட திட்டமிடுதல் அல்லது இந்த தடைகளை வெற்றிகரமாக சமாளிப்பதற்கான சரியான பாதையை ஏற்றுக்கொள்வது உங்களை ஆதாயங்கள் மற்றும் இழப்புகளின் கலவையை எதிர்கொள்ளும் நிலையில் வைக்கும். சொத்தில் முதலீடு செய்ய அல்லது நீண்ட கால ஆதாயங்களுக்காக சொத்துக்களை திரும்ப வாங்க இது மிகவும் சாதகமான நேரமாக இருக்கும். ரிஷப ராசியில் புதன் பெயர்ச்சி போது மக்கள் சில செலவுகளை சந்திக்க நேரிடலாம். ஆனால் பணத்தை மிச்சப்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீர்கள். நிதி ஸ்திரத்தன்மையை பராமரிக்க விவேகமும் கவனமாக சேமிப்பும் அறிவுறுத்தப்படுகிறது. இந்த ராசிக்காரர்கள் குடும்பத்தை பற்றி கவலைப்படுவதால் கலவையான பலன்களை பெறுவார்கள். எனவே மக்களும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெறலாம். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சாதகமான உறவை பேணுவதற்கு போராடுவதை காணலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் சவால்கள் எழுந்தால் அதற்கு தீர்வு காண உரையாடலின் உதவியை பெறுங்கள். தொண்டை, செரிமான நோய் தொற்றுகள் போன்றவற்றில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இது போன்ற பிரச்சனைகள் போன்ற சிறிய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு புதன் 4ஆம் மற்றும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது 3வது வீட்டிற்குள் நுழைவார். மீன ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை தரும். ரிஷப ராசியில் புதன் பெயர்ச்சி போது ஜாதகக்காரர்கள் மிதமான வளர்ச்சியையும் வேலையில் சாத்தியமான மாற்றங்களையும் பெறலாம். சிலர் நல்ல தொழில் தேடி வெளிநாட்டிற்கு இடம்பெயர்வதற்கான வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்கின்றனர். இந்த காலகட்டத்தில் உங்கள் வணிக முயற்சிகளை நிலைநிறுத்துவதற்கும் விரிவுபடுத்துவதற்கும் மூலோபாய திட்டமிடல் மற்றும் திறமையான மேலாண்மை அவசியம். இந்த பெயர்ச்சியின் போது நீங்கள் நிதி முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை பெறுவீர்கள் மற்றும் சாத்தியமான இழப்புகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உறவில் உள்ள தவறான புரிதல்கள் மற்றும் புரிதல் இல்லாமை காரணமாக இந்த சவால்கள் எழும். தொண்டை தொற்று மற்றும் தோல் பிரச்சனைகள் போன்ற சாத்தியமான பிரச்சனைகளுடன் ஜாதகக்காரர்கள் சராசரி ஆரோக்கியத்தை அனுபவிப்பார்கள்.